மைசெல்ஃப் அட்வொகேட் ரெஜியா பர்வீன். இரண்டாவது திருமணம் செய்ய போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த மாதிரி இருக்கவங்க இரண்டாவது திருமணம் எவ்வளோ லீகலி பர்ஃபெக்டாக செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். உங்களுடைய முதல் மனைவி இல்லைன்னா முதல் கணவன் கிட்டேருந்து நீங்கள் முழுவதுமாக விவாகரத்து வாங்கியிருக்கணும். நிறைய பேர் விவாகரத்து வாங்காமல் செய்கிறதுனால அவங்க மேலே என்ன செக்ஷனில் ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, ஒரே நேரத்தில் இரண்டு திருமணம் செல்லுபடி ஆகாது, வாய்டு மேரேஜ் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பிஎன்எஸ் செக்ஷன் 85 அண்டரில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 7 years வந்து சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் கிடைக்கும். சப்போஸ் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு திருமணம் செஞ்சதே மறைச்சி, அது ஹஸ்பண்ட் கிட்டேருந்து சரி இல்லைனா ஒய்ஃப் கிட்டேருந்து செஞ்சு மறைச்சி திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்க மேலே என்ன செக்ஷன் ஃபைல் ஆகுது பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ் செக்ஷன் 86 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை ஃப்ராட் பண்ணி நோக்கத்தோடு நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு 10 வருஷம் சிறை தண்டனை ப்ளஸ் ஃபைன் கிடைக்கும். இதனால் நீங்கள் விவாகரத்தை முழுவதுமாக முடிச்சுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஆலிமனி, செட்டில்மெண்ட், மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்கிறது மிக மிக நல்லது, லீகலி பர்ஃபெக்டானது. உங்களுடைய உரிமையை தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.